போர் தந்திரங்கள் அனைத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே டிசைட் பண்ணது தான். தவறு செய்யும் போது அல்லாஹ் கரெக்ட் பண்ணி கொடுத்தான், அவ்வளோதான். இது வஹி வந்துச்சு, அவங்க இப்படிலாம் செஞ்சாங்க அப்படிலாம் கிடையாது. இது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்டெப்ஸில் தான் இருந்தது. அப்போ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த அறிவு வந்து அவங்க பெற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பக்கா பிளான். எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, யார்? மூசா நபி. இந்த கிலர் இஸ்லாமுடைய இந்த ட்ரைனிங் செக்ஷன் போயிட்டு வந்த உடனே அதுக்கப்புறம் அவங்களுடைய அறிவு பார்த்திங்கன்னா செம்ம. அவங்க வந்து எங்கேயுமே மிஸ்டேக்லாம் பண்ணவே இல்லை. அது பிளான் அதுக்கப்புறம் தான் ஃபிரௌன் இருந்து அது வெளியே வர்றது, இது எல்லாமே நடக்குது. இதில் இந்த ரெண்டு தகுதி நமக்கு இருந்தால் இந்த ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற அந்த அந்த ஹிக்மத் வந்து அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுப்பான். முதல் தகுதி அல்லாஹ்வுடைய ரஹமத்து, ரெண்டாவது தகுதி அல்லாஹ் நமக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கணும். அப்போ இந்த அல்லாஹ்வுடைய ரஹமத்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? அல்லாஹ்வுடைய ரஹமத்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் பண்ணால் என்ன விஷயம்னா, அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்குன்னு சில கிரைட்டீரியா, சில தகுதிகள் அல்லாஹ் சொல்கிறான். அதில் ஒரு முக்கியமான தகுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பூமியில் இருப்பவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டினால் வானத்தில் இருப்பவன் உங்களுக்கு அருள் செய்வான். கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ரஹமத்து செஞ்சீங்கன்னா வானத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வாங்கிறேன். அப்போ மனிதர்களுடைய கவலையை நம்ம கவலையை நாம் நினைக்கணும். புரியுதா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குவாலிட்டி எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு வஹி வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வரும்போது கதீஜா ரலியல்லாஹு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. அப்போ கதீஜா ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்க? அதுதான் தகுதி, அல்லாஹ்வுடைய அருள் வாங்கிறதுக்கான தகுதி. நீங்கள் ஏழைகளை அரவணைக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க, சிரமத்தில் இருப்பவர்களுடைய சிரமங்களை நீக்குபவர்களாக இருக்கீங்க, இதுதான் தகுதி. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணிங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த குவாலிஃபிகேஷன். அவர் எப்படிப்பட்டவர்? இரக்க குணமுடையவராக இருந்தோம். இப்போ நம்முடைய உள்ளம் நாம் கடினமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு கடல் சங்கமிக்கிற அந்த இல்மு கிடைக்காது. இந்த ஹதீஸ்லேயே பாருங்கள், புகாரியில் 4689 ஹதீஸு. அதில் வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களில் சிறந்தவர் இஸ்லாத்தை ஏற்கும் முன் யார் சிறந்தவரோ அவர் தான் பின்னாடியும் சிறந்தவருங்கிறாங்க. அப்போ உங்கள் கேரக்டரே டிஃபால்ட்டாக எப்படி இருக்கணும்? ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியது. இதெல்லாம் கேலி பண்ணுவாங்க, பர்றா ஏழைகளுக்கு உதவி செஞ்சால் குர்ஆன் புரியுமா? ஆமாம், அவங்களுக்கு தான் புரியும். ஏழைகளுக்கு உதவி செய்கிறது, பெற்றோருக்கு உபகாரம் செய்வது, மனிதர்களிடத்தில் மென்மையாக நடக்கிறது, இந்த தகுதிகள் நமக்கு இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய எலிஜிபிலிட்டி நம்ம வருவோம். அவனுக்கு தான் இந்த பூமியில் இறுதி நாளில் நடக்கிற நிகழ்வுகள் அல்லாஹ் புரிய வைப்பான்.